அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மச்சிடுறேன். ரொம்ப நாள் ஆகுது ஒரு விலாக் வீடியோ போட்டு. கொஞ்சம் வீடியோஸ் விலாக் எடுத்திருக்கோம். அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கார்டனில் தான் நான் இருக்கிறேன். கொஞ்சம் காய்கறி வாங்க போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் காய்கறி வாங்கலான்ட்டு நானும் சாமும் கிளம்பி போயிருந்தோம். மண் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் மண்ணெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ என்ன பார்க்குறதுல இது எங்கே வாங்கணும் கூட ஞாபகம் எனக்கு. எங்கே வாங்க நான் இல்லை உங்களுக்கு குடியலப்பூர் வாங்கினது தான். குடியலப்பூர் தான் வாங்கணும். இப்போ இது இந்த செடி இதுக்குள்ள வைக்க போகிறேன். தெரியல, இங்கே பாருங்க. வீட்டுக்குள்ள வச்ச செத்துது, என்ன பண்ணுறது? அப்படியே வச்சு வெளியே வச்சிரு, தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் இது எங்கள் எட்ஜில் இப்படி நிற்கிது. இதான் நல்லா இருக்குது. சரி, பாருங்க. இது நல்லா இல்லை, அதுதான் நல்லா இருந்துச்சு. அப்படியா? அந்த செடி தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5வது வாட்டியாக திரும்ப வாங்கிட்டு வந்துக்கிறேன். எல்லாம் செத்து போயிடுது. இதுவே எவ்வளவோ கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்கு நடந்துட்டு இருக்கோம், 8 ஆக போகுது. யாருமே இல்லை பார்க்கல, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். 2 பேர் மட்டும் நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா மழை பெஞ்சிருச்சு, தூரல் போட்டு இருந்துச்சு. லைட்டாக மழை தூண் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். யாருமே இந்த பார்க்கல. இதெல்லாம் எப்போ தான் கிடைக்கும். அந்த வீடு எடுத்துக்கிட்டோம். எப்போது கிடைக்கும். பூனை மட்டும் கடந்தது பாருங்க, உட்காந்துருக்கு. அவங்க மட்டும் இங்கே இருக்காங்க அவைலபிளா. கேபிமா கை வச்சுக்கோ, ஒழுங்கா வைங்க. அது நீட்டா. கேபி எங்க பாரு, கேபி எங்க பாரு. மாமா பாரு, மாமா பாரு, மாமா பாரு, மாமா பாரு. கேபி மாமா பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நீ பண்ணுங்க. வீடியோ எடுத்தாலும் நம்ம தருவானே. கேபி வை 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 வை. இங்க பாரு, இங்க பாரு. கேபி ஐயோ, நீட்டா அழகா வச்சாங்க. மூக்கு நோட்டுது, மூக்கு குட்டி. இறக்கடா கீழே, கீழப்பட. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கே ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் என்னால் எடிட் பண்ணி போட முடியாது. ஏன்னா சாம் தான் எடிட் பண்ணி போடுவாங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, உங்களுக்கு ஒரு டேபிள் ஆர்கனைசேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்லைட் இப்போ தான் போட்டோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 400 rupees LED லைட்டு வாங்கி போட்டோம். சாமை இன்னும் பார்க்கல. அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியல, செக் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க, ரியாக்ஷன் பார்ப்போம். செம்மையாக பார்க்குறோண்ணே. டிவி பார்க்கணும், மாமாவையும் பார்க்கணும்.
கீழே எண்பது. ஆமா, கீழே விழுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கூடாது. சரியா? பல்ஸு பல்ஸு பல்ஸ் இந்த இருக்குல்ல, அது கரெக்டா 78. எடு பாப்பா. அதுக்கு இது கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். ஆனால் இதை வச்சு தான் இப்போ ஆசை இறக்க மாட்டேங்குது. சரியா? இது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம ப்ரெஷர் ரீடிங் சொல்லணும். சிஸ்டோலிக் ப்ரெஷர், இது டைஸ்டோலிக் ப்ரெஷர், பல்ஸ் ரீடிங். நான் மண்ணில் ஏற்றி என்ன பண்ண போறேன்? ஏதோ 2 நாள் மறந்துடுவேன். அதுக்கு டென்ஷனாக போயிட்டு அந்த இதுல போயிருக்கு. எந்த வரனாலும் ஓகே தானே. நடுவரில் கொடுத்தேன்னா ஈஸியாக வரும். எனக்கு இப்போ கண்ணாடி தான் போடலாம். ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்குலாம். ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் பயங்கரமா ஊசி வச்சு அது இது வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. ஃபர்ஸ்ட்லாம் குண்டூசி வச்சு குத்தி எடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எங்க அத்தை கண்ணாடி போடுறதுனால கஷ்டப்படுறாங்க. கஷ்டமா இருக்கு. இருங்க. நான் பார்த்தேன். எனக்கு உண்மையில கண்ணு தெரியல. அதுதான் தெரியல. கொடியெடுத்து எதுவுமே 5 தான் இருக்கு எனக்கு. சரியா? சுகர் லோ சுகர் குறைஞ்சிச்சா? குறைஞ்சிச்சு. 120 கண்டிப்பா இருக்கணும். எங்க அம்மா போய் இதெல்லாம் காட்டுங்க. தெரியவே மாட்டேங்குது. அத்தை வீட்டுக்கு வந்தது ஒரு பிரோஜனம் ஆயிடுச்சு. அங்க போய் ரூபா 200 வேணும். ஆமா, ஓட்டதும் தெரியல, எதுவும் தெரியல. இது வலிக்கிறதுல ராகவன். அந்த நீடில் கொஞ்சம் கடுக்குது. இல்ல நீங்க அழுத்துங்க வந்துடும். தெரியுதா? வந்துட்டா ஆயிருச்சு. சவுண்ட் வரணும். வழியே இல்லாம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? ரொம்ப லோ. காலைல சாப்பிட்டு சொன்னீங்க. எங்க போய் சாப்பிட்டாங்க? நீங்க பொங்கல் சாப்பிட சொன்னீங்க. அதுதான் ஆண்டிக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அட பாவி, நீங்களும் சாப்பிடலையா? எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. வேலை விஷயமா சாப்பிடாம போகிறது, அதுக்கப்புறமா பாஸ்டிங் ப்ரேயரெல்லாம் போகிறனால சாப்பிடாம இருந்தனால லோ சுகர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. ஒரு 3 வாட்டிக்கு மேலே நான் வந்து மயக்க போட்டு விழுந்துட்டேன் வீட்டில். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதை செக் பண்ணுறது தான் நீங்கள் வீடியோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில்டர் காஃபி வந்து நாங்கள் குடித்தோம். அதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த வாஷிங் மிஷினுக்கு க்ளீன் பண்ணுற அந்த பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா, எங்கள் சக்திவேல் அண்ணா, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் எப்படிடா யூஸ் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நாங்களும் அதை வாங்கி வச்சுருக்கோம். வீட்டுக்கு வந்த பிறகு கார்டன்லேருந்து கொஞ்சம் சோளம் வாங்கிட்டு வந்தேன். அந்த சோளத்தை அவிச்சு சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது புளி சாதம், மீன் வச்சு சாப்பிட்டோம். லேசாக மழை பெஞ்சிச்சு. 11 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:40 ஆகுது. இப்போ தான் கரண்ட்டே இது பண்ணாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டு 2 ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த 2 ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் எப்போவுமே கட் ஆகும். இன்றைக்கி மட்டுமே, அதாவது 2 நாளுக்குள்ளேயே 40 வாட்டி கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு தான் கரண்ட் கட் பண்ணுறாங்க, அது என்ன ரிப்பேரு செக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவிக்கு ஃபோன் போட்டு இப்போ வருது அப்போ வருது சொல்லி லாஸ்ட்டாக இப்போ தான் வருது. 3 மணிக்கு வரும்னாங்க. இப்போ தான் வந்திருக்கு கரண்ட்டு 3:40க்கு. இனிமேல் தான் தூங்கியே போகணும். இதில் வேறு குழந்தைங்க இருக்காங்க, நோயாளி இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, பசங்க ஸ்கூலுக்கு போகணும். எப்படி இருக்குது பாருங்கள் நிலமை. சரி, இது கொஞ்சம் எடுக்கணும்னு நினச்சேன். தூங்க போகிறேன். இனிமேல் தான் தூங்கணும். செம்ம ப்ரெஷர், டென்ஷன் தான் ஆகுது. பகலில் கூட கரண்ட் இருக்க மாட்டேங்குங்க வீட்டில். வந்து போகிறதுனால நம்மளது எல்லாமே ரிப்பேர் ஆகுது. ஏற்கனவே எங்கள் ஃப்ரிட்ஜு வேறு டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபேனும் ரிப்பேர் ஆகிடுச்சு. எல்லாமே மோசமாக போயிட்டுருக்கு இந்த தெருவில். ஓகே, மார்னிங் பார்க்கலாம். நாங்கள் செஞ்ச புளி சாத பொடி வந்து பார்த்திங்கன்னா ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்தது தான். அம்மா வந்து வீட்டுக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து அந்த புளி சாதம் மிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் வாங்குங்க. யாராவது நம்ம சேனல் போய் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா நம்ம பேரையும் சொல்லுங்கள்.
கார்மஸில் பேட் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்த பேக். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் செல்லக்குட்டி. ஏங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறேன். என்ன வேலையே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்குது. இல்லன்னா இந்த அம்மா கிளாஸுக்கு போறேன்னு ஒரு அலப்பறை பண்ணிட்டு. ஏங்க அது மட்டும் சொல்றீங்களே, எனக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கு, அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. உடம்பு நல்லா இருந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி வேற மாதிரி ஆயிடுச்சுல என்னுடைய உடம்பு. குளோரிய பத்தி நான் கவலைப்படுறத நிறுத்திட்டேன். ஏன்னா குளோரிய பத்தி கவலைப்படுறது இல்ல. அதனால நான் கவலைப்பட்டு என் உடம்பு தான் கெட்டு போகுது. நான் தெரிஞ்சுட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அதுல இருந்து தெரிஞ்சுட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள பாக்கலன்னு வச்சுங்க, அதுக்கே நம்ம ஆண்டவர் கணக்கு கொடுப்போமா. ஏன்னா அது உடம்பு அவர் கொடுத்துருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் நம்மள பாக்கணும். நம்மளும் பார்த்து கூட இருக்கிறவங்க பாத்துக்கலாம். அப்படியே தாய்மார்களுக்கு சொல்றேன், அப்படியே பிள்ளைகளை வளர்ப்பீங்களே, என் உடம்புல ஒருத்தி தான் வேணும், பிள்ளைய வளர்க்குறேன். வளர்த்தீங்கன்னா கடைசியில பிள்ளைங்க ஒண்ணு பார்க்காது. அதனால நீங்க உங்க ஒழுங்கா ஸ்டெடியா பாத்துட்டீங்கன்னா, ஒரு 80 வயசு வரைக்கும் நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிள்ளைகளும் உங்களை பாக்குற அளவுக்கு நீங்க இருப்பீங்க. ஓகே சரிங்க. 3 ரம்ப இலை எனக்கும் சேர்த்து ஒரு ரம்ப இலை வாங்கிட்டு வந்தேன். 2 ரம்ப இலை 3 பேர் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு. இலை இல்ல, ரம்ப செடி. செடி ரம்பை அப்படிங்கிற ஒரு செடி. ஆமா, அதை வந்து 3 வாங்கிட்டு வந்தோம். 3மே செத்து போச்சு. ஏன்னா வந்து அதை கொடுத்தவங்க வந்து அதை கரெக்டான வேரோட கொடுக்காம அப்படியே கிட்டு வச்சுட்டாங்க. இத்தனைக்கும் அந்த அக்காக்கு நல்லா தெரியும் என்ன நம்பிக்கையில் வச்சேன்னு தெரியல. அவங்க வந்து அந்த கைராசிலாம் நம்புவாங்க. நம்ம கைராசியில் எது சுற்றி வச்சாலும் உடனே வந்துடும் அப்படின்னு. அதுக்குன்னு எதெல்லாம் வந்துடாது. அதுக்கு அதனால இவ்வளோ எதுவுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துச்சு. நீங்களே வச்சு நீங்க கொடுத்து வளரல அப்படின்னு சொல்லி வேற ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அதை வந்து கொரியர் பண்ணணும். வெளியூருக்கு போகுது. வெளியூருக்கு ஸ்டேட் அவுட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஆந்திராவா கர்நாடகாவா? அது ஆந்திராவா, இது கர்நாடகால. ஆமா, கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. அதனால நம்ம வந்து செடி அனுப்பும் போது கொஞ்சம் பார்த்து அனுப்போம். சீக்கிரமா போய் சேரணும். அது சீக்கிரம்னா செடி லைஃப் இருக்கும்போதே போய் சேர்ந்துடணும். கருவேப்பிலை மாதிரி கிடையாது, காஞ்சி போனா கூட கொஞ்சம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, உயிரோட போய் சேரணும். அதனால வாங்கிட்டு வரும்போதே உயிர் இல்லாத வந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. 2 நாள் பார்த்தா காஞ்சிச்சு. அந்த ஸ்மெல்லு, அதாவது ரம்பையில பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்லு வந்துச்சுனாலே அது லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்மெல் எப்படி வரணும்னா, எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எண்ணெயில போடும்போது மட்டும் தான் ஸ்மெல் வரணும். அதுதான் ஃப்ரெஷ்ஷு. வெளியே இருக்கும்போது ஸ்மெல்லு வந்துச்சுன்னா அது கதை முடிஞ்சு போச்சு. அது காய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அது காஞ்சுதுன்னா ஸ்மெல்லு வரும். அதை வச்சு தான் அது வந்து கணக்கு பண்ணணும். 2 நாள் முடிவு குளோரிட்ட சொல்லிட்டேன், அந்த செடி தாங்க அது செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. குளோரி நல்ல முடிவு. போய் மாத்திட்டு வேற செடி இருந்துச்சு. இப்போ அதை தான் வந்து நாங்கள் பேக் பண்ணி வைக்க போறோம். எங்களுக்கு இது செடி ஆர்டர் வந்து 3வது ஆர்டர் இல்லைங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு செடி ஒரு இலை அது போயிருச்சு. அது அந்த கதை வேணாம், அதே திருச்சி நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, 2வது வந்து என்ன பாத்தீங்கன்னா இருக்கு, கொண்டு போறதுக்கு ஆள் இன்னும் வரல. அது வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொரியர் வேண்டாம், ரிஸ்க்கு, நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க இன்னும் வரல, அவங்களும் அந்த வேலை இருக்கிறாங்க. வருவாங்க, எப்போ வருவாங்க வருவாங்க. இது வந்து நம்ம தான் கொரியர் பண்ணி ஆகணும். அதனால இந்த கொரியர் பண்ண போறேன். அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்ட போறேன். செடி வாங்குறதா தான் நாங்கள் ஒரு செடியை வாங்கி அதை 1 வாரம் 2 வாரம் வீட்டில் வச்சு வேரெல்லாம் பிடிச்ச பிறகு தான் உங்களுக்கு கொரியரே அனுப்புவோம். ஏன்னா எங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கணும்ல அது எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, தப்பான்ட்டு உடனே அனுப்பிச்சிட மாட்டோம். நாங்கள் செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன ஆச்சு, எங்கள் வீட்டில் இருக்கிற செடி நாங்கள் தொட்டியில் வளர்க்குறது வந்து டேரெக்டாக அதை விற்கும் போது அது நல்லா வேர் பிடிச்சிருக்கோம். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் உடனே நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ தான் சாம் தான் அது பண்ண போகிறாங்க. கோகோ பீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்.
தான் பெஞ்சிட்டு கிடக்குது. அம்மா மழை பெஞ்சிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆக போகுது. சாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயருக்கு போயிருக்காங்க. நான் இப்போ தான் சரி வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே என்னென்னா மழை பெஞ்சாலே சென்னையிலலாம் ஃபுல்லாகவே பவர் கட் பண்ணிடுறாங்கங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நேற்று கூட ஃபுல் டே கரண்ட் இல்லாமல் இருந்தோம் நாங்கள். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். அதான் கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டெல்லாம் ஓட்டு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு மழை டைமு. ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா ஓட்டு வீட்டிலன்ட்டு. இப்போ அந்த பயமே போயிடுச்சு. சாம் வந்து சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரதர் மீட்டிங் நடக்கும். அந்த பிரதர் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் வந்து பார்ப்பேன். மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பார்த்துட்டு இருப்பேன். அதை நான் சைடில் வந்து கேட்டுகிட்டே கொஞ்சம் வீட்டில் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு க்ளீனிங் ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பிளெஸ்ஸிங் படீஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனால் நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் பொருட்கள் வந்து வீட்டில் வந்து நாங்கள் நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பிளெஸ்ஸிங் படீஸ் வந்து பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணால் அதை வாங்கி வந்து நாங்கள் கொரியர் பண்ணுவோம். ஷாப்பிங் அண்ட் ஷிப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கிற டேபிள் எல்லாத்தையுமே நான் வந்து வேறு வேறு இடத்துல வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ரூம் மட்டும் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் தான் எல்லா பொருட்களுக்குமே இருக்கும். மழை காலம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, திரும்பியும் வீட்டில் வந்து தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஒழுக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ஓடு நல்லா காஞ்ச பிறகு மேலே போயிட்டு ஓடை வந்து டைட் பண்ணணும். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடகை கொஞ்சம் அதிகம்தான். என்ன பண்ணுறது, நம்ம கூடிய சீக்கிரத்தில் எஸ்பா ஒரு நல்ல வீடு கொடுத்தா கண்டிப்பாக வீடை விட்டு நாங்கள் காலி பண்ணுவோம். அது எப்போலாம் நமக்கு தெரியாது, பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டார். சப்டேஸ் பண்ணி போச்சு. ஸ்டார்ட் பண்ணோம் 9 மணிக்கு தான். சாம் வந்து விட்டார். பார்த்தீங்களா, அம்மா கம்மல் ஆடகளை வச்சுருக்குது திருப்பணும். நான் தான் வச்சுட்டேன், அதுதான் எழுதி வச்சுருக்கேன். ஆகம்மா நனைஞ்சிட்டிங்களா? ஐயோ பைபிளெல்லாம் நனைஞ்சிச்சா?
ஃபுல்லாக நினைஞ்சிட்டிங்களா? ஸோ ரெயின் கோட் வாங்கணும். ரெயின் கோட் இருந்துச்சுங்க, நான் தாங்க ரெயின் கோட்டை கொடுத்துட்டேன். இன்னும் உள்ள வந்து பார்க்கல, இதுக்கே ஷாக்காவாரு. ஹாய் பாப்பாவா, எங்க போறீங்க? இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களே. எட்டி பாருங்க. ஆனா இதுக்கே நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோல. 1 ஹவர்ல இவ்வளவு செஞ்சிருக்கேமா. நல்லா இருக்குல்ல இது ஒரு லைன்ல. அழகா பர்ஃபெக்ட்டா இருக்கு. இடம் நமக்கு நல்லா கிடைக்குது. க்ளீன் பண்ணா சூப்பரா இருக்கு. உங்க மாப்பிள்ளை வந்து இடிக்காம இருந்தா சரிதான். மாப்பிள்ளை வீடியோ இச்சுறோம். எங்க தம்பி பையன் கேபி வரான்ல, அவன் தான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. அவரு தான் டிப்புக்குன்னு நடப்பாரு. இந்த டேபிள் கவர் பார்த்துட்டு போங்க, எப்படி இருக்கு? இதுக்கு நல்லா இருக்கலாமா? இது மாதிரி தான் கலர் போடணும். அப்போ நம்ம செமையா இருக்கு. இது நான் சித்ராக்கான வரும்போது ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். எங்கள் அக்கா சொந்தக்காரங்க வந்தாங்களே, அப்போ நான் சொல்லியிருந்தேன், அக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கேருந்து. இது மாதிரி இங்கே இருக்கும், தெரியல எங்கே இருக்குன்னு தெரியல. புருஷன் பார்த்தா தெரியும். அவ்வளோ அழகா இருக்குங்க, அது பயங்கர அழகா இருக்கு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வரோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டைம்லேயும் அப்படியே வந்து வீடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஓடு வீடுனால மழை பெஞ்சாலே ஒழுகிட்டே இருக்கும். மழை காலம் வேறு வருது, பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி ரொம்ப பறக்குது பார்த்திங்களா. அதனால நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, டபுள் சைடு டேபிள் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன் டேபிளில். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து நமக்கு பறக்காது. அதுக்காக நான் ஒட்டிகிட்ருக்கேன். இதை வந்து ஒரு டிப்ஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டபுள் சைட் டேப் வந்து எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன். நான் க்ளீன் பண்ண வீடியோஸ் எல்லாமே காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் தான், அதனால் இதோடைய சேஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செலோ டேப் போட்டு நம்ம தரையில் வந்து ஒட்டினா தான் இந்த டேபிள் வந்து அசையாது. இது அந்த பழைய கால அந்த பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் ஹோட்டலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோஸ் எல்லாம் போட்டு, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே ரொம்ப தடன்னு ஆகுது. கொஞ்சம் இன்னும் கூடவே எனக்கு ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப உடம்பு முடியல, அப்படியே தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பைபிள் படிச்சுட்ருக்கேன். இந்த ஹைலைட்டர் வந்து வாங்கியிருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய பைபிள் எக்ஸாமெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாமே நான் வந்து படிக்கணும். பார்க்கலாம். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப